எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக முதுகலை மாணவி தேன்மொழி அவர்களை அழைக்கிறோம். எழுத்தாளர் பிரபாகரன் சண்முகநாதன் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் செம்மனூர் கல்லலில் நா. சண்முகநாதன், வே. ஜெயந்தி இவருக்கு மகனாக பிறந்தார். இவர் ஆரம்ப கல்வியை பல்லடத்தில் உள்ள திருவள்ளுவர் தாய் தமிழ் பள்ளியில் பயின்றார். மேல்நிலைப் பள்ளி ப. வடுகபாளையம் அரசு உயர்நிலைக் கல்வியில் பயின்றார். 2019 நடைமேடை என்னும் 9.25 என்ற தலைப்பில் இவரது ஆரம்ப கால கவிதைகளை தொகுத்து வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து ஒளிந்திருக்கும் வானம் என்னும் இவரது முதல் சிறுகதை ஆரு என்னும் இதழில் 2020 வெளியானது. எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களை உரையாட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பு சார் வணக்கம். ரெண்டு விஷயம் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, மதிய உணவுக்கு அப்புறம் பேசுவது. ரெண்டாவது, நம்ம எந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து பேசுகிறோமோ அதே புத்தகத்தை பற்றி இன்னொருத்தர் பேசிட்டு உட்காந்துருக்கும் போது மீதி கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிடுவார். இந்த ரெண்டு கஷ்டமான சூழலில் நீங்கள் என்னை இன்னொரு 5 நிமிஷம் பேச சொன்னாலும் பேச முடியாத அளவுக்கு ஒரு நேர வரையறையோடு தான் நான் இங்கே பேச அனுமதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த அமர்வு போயிடலாம். சுரேஷ்குமார் இந்திரஜித் எழுத்தாளர் அவருடைய குறுங்கதைகள் பற்றின 2 குறுங்கதைகள் நான் வாசித்தேன். தாரணியின் சொற்களும், அதன் பிறகு பின்னணி பாடகர். இந்த 2 குறுங்கதைகள் தொகுப்பை வச்சு சுரேஷ்குமார் இந்திரஜித்தை அணுகிறது அப்படிங்கிறது ஒரு பாதி அளவிலான முடிவாகத்தான் இருக்கும். பாதி அளவிலான சரியான முடிவாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதன் பிறகு பெரியம்மை அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்தது. அதில் ஒரு 10 குறுங்கதைகள் இருக்குது. மாதந்தோறும் வருகிற இலக்கிய இதழ்லையும் இணைய இதழ்கள்லையும் தொடர்ச்சியாக 4-5 குறுங்கதைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். அப்போ இவருடைய குறுங்கதைகள் நம்ம மொத்தமாக ஒரு தொகுப்பாக பேச முடியாத அளவுக்கு அவர் இன்றைக்கு எந்த அளவில் குறுங்கதைகளில் சாத்தியமாகக்கூடிய எல்லையை தொட்டிருக்காரு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே இந்த குறுங்கதைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஏற்கனவே முன்னதாக நான் பின்னவீனத்துவவாதியின் மனைவி அப்படிங்கிற சிறுவரை தொகுப்பை வாசித்தேன். அதன் வழியாக நான் அறிந்து கொள்கிற படைப்புலகத்திலிருந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் என்கிற எழுத்தாளர் குறுங்கதைகளை எவ்வாறு எழுத வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரொம்ப பக்கமாக செல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த சிறுகதை தொகுப்பை வாசித்தேன். அந்த சிறுகதை தொகுப்பு தந்த பிரமிப்போடைய எச்சத்தில் தான் இந்த குறுங்கதைகளை வாசிக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்கவே ஒரு பிளேஃபுல்னஸ் தெரியுது, ஒரு விளையாட்டுத்தனம் தெரியுது. ஒரு இந்த மதிப்புமிக்க ஒரு 40 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் தன்னுடைய எழுத்தின் கூர்மையினால் அடைந்திருக்கிற ஒரு இடத்துலேருந்து அந்த பிளேஃபுல்னஸை அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள்லாம் இப்போ மதியம் சாப்பிட்டு வந்தீங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? ஒரு இன்டராக்டிவ் செஷனுக்காக தான் கேட்டேன். நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்க. இப்போ இந்த சாம்பார் சாதமாக இல்லாமல் ஒரு பிரியாணியை சாப்பிட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட மனநிலை எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சம் தூங்கியிருப்பீங்க. அதனால தான் நினச்சேன். ஆனால் சுரேஷ்குமார் இந்திரஜித்துடைய எழுத்துலகத்தை அணுகும்போது அவருடைய குறுங்கதைகள் அப்படிங்கிறது ஒரு பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குறைவாக தான் சாப்பிட முடியும். ஆனால் அந்த குறைவிலேயே ஒரு அதிகபட்சமான நிறைவு கிடைக்கும். ரொம்ப சின்ன கதையாக தான் இருக்கும். உலகம் முழுக்க மைக்ரோ ஃபிக்ஷனுக்கும் ஃப்ளாஷ் ஃபிக்ஷனுக்குமான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அதில் எந்த அளவிலான நம்மளால் சாத்தியங்களை தொட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழிலிருந்து எழுந்து வருகிற ஒரு உதாரணமாக சுரேஷ்குமார் இந்திரஜித்தை முன்வைக்கலாம். பெரும்பாலான கதைகளை எனக்கு முன்னாடி பேசின பிரதீப் கென்னடி ரொம்ப குறிப்பிட்டு பேசினார். நான் இது எந்த வகையிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு 3 கோணங்கள் வைத்திருக்கிறேன். என்னென்ன அப்படின்னா, இது ஒரு தற்செயல்கள், புதிர்த்தன்மை, புனைவு இவற்றினுடைய ஒரு கூட்டு இணைவாகத்தான் பார்க்குறேன். இது ஏன் தற்செயல் அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதே நேரத்தில் அங்கே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்காம போகலாம். இந்த தற்செயல் இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை நீங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நடக்கிற ஒரு தற்செயலாக இருக்குல்ல, இந்த மாதிரியான தற்செயல்ங்கிறது புனைவில் மட்டும் தான் சாத்தியமாகும். ஆனால் இந்த புனைவு எதனோடு போட்டியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிஜத்தில் இருக்கிற ஒரு புனைவோடு போட்டியிடுது. இப்போ நிஜமாகவே இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாத ஒரு நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இந்த முடிவுகளின் மீதான ஒரு எதிர்காலம் நோக்கிய தெளிவின்மை இருக்குல்ல, இந்த தெளிவின்மையை தான் நம்ம தற்செயல் முடிவால் நிறைவு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தற்செயல்களையும் இந்த புதிர்த்தன்மையையும் புனைவையும் கொண்டு எத்தனை விதமான சாத்தியங்களாக கதைகளை எழுத முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த எழுத்தாளரை நம்ம அணுக முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆண் பெண் இடையிலான உறவு. காலையில் பேசும்போது கீரனூர் ஜாகிராஜா உடைச்சார்ல, அந்த மாதிரி உடைக்கிறதுக்கு நிறைய ஃபர்னிச்சர் இவருடைய குறுங்கதைகள் மொத்தமாகவே இருக்குது. இது பெண் எழுத்து சார்ந்து ஒரு பெண் மைய விமர்சனம் அல்லது பெண்ணியல் என்று இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து பார்க்கும்போது இல்லையே இப்படி இந்த எழுத்தாளர் அணியிருக்க கூடாதே அப்படின்னு பேசுகிறதுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால்
இது அவருடைய பின்புலத்திலிருந்து, அவருடைய எழுத்தின் சார்ந்த பின்புலத்திலிருந்தும், அது போக இந்த சமூகத்தை நம்ம பார்க்குற ஒவ்வொருடைய கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதுலேருந்தும் பார்க்கும்போது அப்படியும் ஒரு பார்வை இருக்குதானே அப்படிங்கிறத இங்கே கேட்க தோணுது. ஒரு கதையுடைய, ஒரு குறுங்கதையுடைய ஆரம்பம் இப்படியாக இருக்குது. வசந்தா அப்படிங்கிற குறுங்கதை. மனைவிகளுக்கு என்று ஒரு அழகு உண்டு, மனைவிகளுக்கு என்று ஒரு அழகு உண்டு, அதாவது பிறன் மனைவிகளுக்கு. இந்த இது எவ்வளோ ஒரு அப்சர்டிட்டியாக தெரியுது, ஒரு அபத்தமாக தெரியுதுல்ல. இப்படி உடைக்கிறதுக்கு அவர்கிட்ட நிறையா கதைகள் இருக்குது. நீங்கள் அந்த கதைகள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு இவர் பிரதீப் நடி பேசும்போது அந்த ஒவ்வொரு கதையும் எனக்கு திரும்பி மைண்டுக்குள்ளே வருது. அந்த கதை எனக்கு எனக்கு நான் படிக்கும்போது ஒரு உருவாக்கின எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணத்திலிருந்து அந்த கதையை பார்க்குறேன். பயங்கரமான ஒரு பிளேஃபுல்னஸ்ஸு தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அப்புறம் இந்த காதல் மேலே இவருக்கு என்ன தான் அப்படி ஒரு காட்டம்னே தெரியல. அந்த காதலுங்கிற ஒரு புனிதத்தன்மை மேலே கல்லெறிஞ்சிக்கிட்டே இருக்கார். ஒரு குலத்தன் கதைக்கு போகிறாங்க. ஒரு காதலனும் காதலியும் குலத்தங்கரைக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன அப்படின்னா, இவனை உடனே தூக்கி போடவும் மனசு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு பாட்டு எழுதிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. அதனால இவனை தூக்கி போடவும் மனசு இல்லை. ஆனால் இவன் ரொம்ப முட்டாளாக இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறதும் அப்படின்னு அவளுக்கு கவலையாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு டிஎஸ்பியாக இருக்காரு, அவர் பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ என்னை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. உன்னை ஜெயிலில் என்னால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு உணர்ச்சிகரமாக பேசுகிறான். அவன் தான் முட்டாளாச்சே. அதனால அவனை நம்பிட்டு, ஆமாம் ஜெயிலுக்கு போகிறதா எனக்கும் கஷ்டம் தான், நீ உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்ச உடனே, அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஏதாவது பாதுஷா செய் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சந்தோஷமாக வெளியே குதிச்சுட்டு வரான். இந்த கதையில் இருக்க இந்த காதல் மேலே, இந்த புனிதத்தன்மை மேலே எரியப்படுகின்ற ஒரு கல் இருக்குல்ல, இந்த கற்களை அவர் ரொம்ப சேகரித்து வச்சிருக்காரு. டன் கணக்கில் சேகரித்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு கதையிலையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கான கற்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுத்தனமான விஷயங்களை கதைகளில் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆண் பெண் வரையறை சார்ந்து பேசும்போது கணவன் மனைவி அப்படிங்கிறத பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு கணவன் மனைவிங்கிறது பயங்கரமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள ஒரு விஷயமாக இருக்குது. அல்லது நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, இந்த எல்லைகள் சார்ந்து தான் நம்ம அதிகபட்சம் யோசிக்கிறோம். இவன் கணவன், இதுக்கு மேலே இதில் எதுவுமே செய்ய முடியாது, அதிகபட்சம் போனால் இவன் இல்லைன்னா இன்னொருத்தர். இந்த வரையறை இருக்குல்ல, இந்த வரையறை அவருக்கு தேவை கிடையாது. இந்த வரையறை மேலே எனக்கு கவலை கிடையாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆதி மனித விளைவு அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண் மேலே கவரப்படுவான், அல்லது ஒரு பெண் ஆண் மேலே கவரப்படுவான். இதுவே ரொம்ப ஸ்டீரியோடைப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆண் மேலே ஆண்களே கவரப்படுவதற்கான சாத்தியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படைப்புலகத்தில், சுரேஷ்குமார் இந்திரஜித் படைப்புலகத்தில் வரும்போது ஒரு ஆண் பெண் மேலே கவரப்படலாம், ஒரு பெண் ஆண் மேலே கவர்ச்சிக்கு உள்ளாகலாம். இந்த கவர்ச்சியை நீங்கள் உருவாக்குற எந்த வரம்பும் எல்லையும் தீர்மானிக்காது அப்படிங்கிறத நிறைய கதைகள் பேசிக்கிட்டே வருது. அப்படி தீர்மானிக்கப்படுகின்ற வரையறைகள் இருக்கும் போதும் கணவன் மனைவியை கொல்ல ட்ரை பண்ணுறான், மனைவி கணவனை கள்ள தூக்கி போட்டுருவோமா அப்படின்னு முடிவு பண்ணுறா. அண்ணனை கொல்கிற கணவன் நாளைக்கு நம்மளையும் கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மனைவி நாளைக்கு இவன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறா. இந்த மாதிரியான வரையறைகள் சார்ந்த கல்லறிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கதையில் பெண்ணிய புலி ஆணாதிக்க சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, 2 பேர் வருவாங்க, அவங்க பேசிக்குவாங்க. பெண்ணிய புலி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சர்க்காசமாக இருக்குது, ஆணாதிக்க சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது. அப்போ அவன் கேட்பான், உனக்கு ஆணாதிக்க சிங்கம் சொல்லிக்கும் போது பெருமையாக இருக்குது, ஆனால் எனக்கு இது இகழ்வாக இருக்குது அப்படின்னு. இந்த ரெண்டையும் உட்காந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டு நமக்கு சொல்கிறவர் தான் ரைட்ரு. இந்த மாதிரியான கதைகள் தான் அதில் இருக்கும். அப்புறம் அதன் பிறகு நான் ஆரம்பத்தில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இந்த புதிர்த்தன்மை, புனைவு, இப்படியான வலைப்பின்னலையும் தாண்டி இந்த கதைகளை இது மட்டுமே போதுமா, ஒரு கதையில் இந்த மாயம் மட்டுமே நிகழ்ந்தால் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அந்த மாயம் மட்டுமே நிகழ்த்துகிற கதையாக இருந்தால் இந்த கதை நம்முடைய மனதில் ஒரு படிமத்தையோ அந்த காட்சியையோ உருவாக்காது. அது எந்த வகையில் சாத்தியப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கூறு முறையில் சாத்தியப்படுத்துகிறாரு. நம்முடைய வரலாற்று பின்புலம் சார்ந்த சமூகம் சார்ந்த வர்ணனைகள் மூலமாக. வர்ணனைன்னு சொல்கிறது காலையிலேருந்து பேசுனதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஆனால் அவர் குறைவான வர்ணனையை உபயோகப்படுத்துகிறாரு. அப்புறம் முதுமை சார்ந்த கதைகள் எழுதியிருக்காங்க. முதுமை சார்ந்த கதைகள் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்குது. நான் இதுவரைக்கும் வாசித்த குறுங்கதைகள்லேயே சுரேஷ்குமார் இந்திரஜித்தோட தயிர் பாக்கெட் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த குறுங்கதையை நான் ரொம்ப முதல் இடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குறுங்கதை தமிழில் இதுவரையே எழுதப்படவில்லை, அல்லது எழுதுவதற்கான முயற்சிகள் நடக்கலை அப்படின்னு என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலேருந்து நான் துணிந்து சொல்லுவேன். இந்த தயிர் பாக்கெட் அப்படிங்கிற கதை என்ன அப்படின்னா, இந்த கதை சொல்லலாம், டைம் இருக்குல்ல. இந்த தயிர் பாக்கெட் அப்படிங்கிற கதை என்ன அப்படின்னா,
ஒரு மாமனார் இருக்காரு. அவர்கிட்ட மாமனார் என்ன வீட்டில் இருப்பாங்க. அவர்கிட்ட அவங்க மருமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த கதை முடித்தோடனே இந்த கதையிலேருந்து ஏதாவது கேள்வி கேட்டு அதுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு விழாக்குழு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த தயிர் பாக்கெட் அப்படிங்கிற கதையில் ஒரு மாமனார்கிட்ட மருமகள் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 ஹட்சன் தயிர் பாக்கெட்டு, 10 ரூபா 2 ஹட்சன் தயிர் பாக்கெட்டும் 4 முட்டையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மாமனார்கிட்ட மருமகள் சொல்லி வருவாள். அவர் காசு எடுத்துக்கிட்டு அந்த முட்டை கூட ஆனால் கொடுத்து விட மாட்டான். அப்போ அவருக்கு போகும்போது தோணும், ஒரு முட்டை கூட எப்படி வடிவமைச்சிருப்பாங்க, இந்த முட்டையை கொண்டு போகிறதுக்குனே ஒரு கூடை வடிவமைச்சிருக்காங்க. இப்படியும் அவருக்கு பல விதமான யோசனைகள் போயிட்டே இருக்கும். அவர் கடைக்கு போவார். கடைக்கு போகும்போது ஹட்சன் தயிர் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் இருக்காரு, 20 ரூபா டப்பா இருக்கும், ஆவின் 10 ரூபா தயிர் பாக்கெட் இருக்கும். இப்போ இவருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, 10 ரூபா தயிர் பாக்கெட் ஆவினில் தான் இருக்குது, அது 2 வாங்குவோமா, இல்லை ஹட்சன் தயிர் டப்பா 1 வாங்கிட்டு போனால் போதுமா? இப்போ ஹட்சன் தயிர் டப்பா வாங்கிட்டு போனால் மருமகன் என்ன சொல்லுவான்னா, நான் வேணா 10 ரூபா பாக்கெட் 2 வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு தானே சொன்னேன், நீங்கள் ஹட்சன்லேனா ஆவின் வாங்கிட்டு வந்தால் என்ன அப்படின்னு கேட்பான். ஹட்சன் 20 ரூபா டப்பா வாங்கிட்டு போனால், நான் அதை சொல்லலையே, நீங்கள் பேசாமல் அதுதான் சொன்னேன், ஆவின் வாங்கிட்டு போயிருந்தா ஹட்சன் வாங்கிட்டு இருக்கலாமே எப்படி சொல்லுவா? இப்படியான சாத்தியங்கள் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவருக்கு ஒரு முடிவுக்கு வராரு. ஹட்சன் 20 ரூபா தயிர் டப்பா வாங்கிட்டு போயிடுவோம், முட்டை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு வராரு. திரும்பி வர வழியில் திடீர்னு ஒரு யோசனை தோணி இன்னொரு கடையில் போய் தயிர் பாக்கெட் இருக்கான்னு கேட்பார். அங்கே ஹட்சன் தயிர் பாக்கெட் இருக்கும், அங்கே 2 பாக்கெட்டை வாங்கிக்குவார். இப்போ என்ன எக்ஸ்ட்ரா தயிர் டப்பா இருக்குது, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரி, எவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், வெயிலாக இருக்க அந்த தயிர் டப்பா குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் டப்பா குடிச்சிடுவார். சட்டையில் 2 தயிரோட துகள் மட்டும் இருக்கும், அதை அவர் கவனிச்சிருக்க மாட்டார். தயிர் டப்பா குடிச்சிட்டு அதை அழிச்சாச்சு, தடையத்தை அழிச்சாச்சு. இப்போ 2 தயிர் பாக்கெட்டும் அந்த 4 முட்டையும் கொண்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. மருமக பாப்பா பார்த்த உடனே இப்போ அந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா போய்க்குள்ள அதுக்கு நம்ம கையிலேருந்து காசை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவார். எல்லாமே கரெக்டாக காசை ஒப்படைச்சிட்டு இந்த தயிர் பாக்கெட்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது அவன் மருமக கேட்பா, என்ன சட்டையில் 2 தயிர் துளி ஒட்டி இருக்குது அப்படின்னு. இல்லை ரொம்ப தாகமாக இருந்துச்சு, மோர் குடித்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி திரும்புவார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாட்டி அவருக்கு தோணும், அந்த பில்லில் தயிர் டப்பா 20 ரூபான்னு போட்டிருந்தானே, அதை பார்த்து மருமக கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. இந்த கதை உருவாக்குற ஒரு பிம்பம் இருக்குல்ல, இது குறுங்கதைகளில் இது இந்த புலம் சார்ந்து நான் சொல்லலை, அவங்க அட்டம் பண்ண அந்த களம் சார்ந்து சொல்ல அது மட்டும் சொல்லலை. அதில் இருக்க வார்த்தைகளுடைய கூறுமுறையாக இருக்கட்டும், சிக்கனமாக இருக்கட்டும், அதை எப்படி அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது ரொம்ப ஆழமாக என்னை பாதிச்சுது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் கடைசியாக இந்த ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அவநம்பிக்கை இருக்கும். ஒரு அவநம்பிக்கைக்கு பிறகாக நமக்கு கிடைக்கிற ஒரு சிறு ஆறுதலாக இலக்கியம் எப்பவுமே பார்க்கப்படுது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னல, இந்த நிஜத்தின் புனைவுக்கும் புனைவின் புனைவுக்குமான ஒரு போட்டி இருக்குது. அதாவது நிஜ வாழ்க்கையில் நடக்கிற எதிர்பாராத தற்செயலான நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம புனைவில் அட்டம் பண்ணுறதுக்குமான போராட்டம் வச்சோம் அப்படின்னா, அல்லது ஒரு போட்டி வச்சோம் அப்படின்னா நிஜம்தான் ஜெயிக்கும். இதை ஒவ்வொரு தடவையும் மீற தான் ஒரு ரைட்டர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த புனைவின் புனைவை நிஜத்தை விட அதிகபட்சமாக ஒன்று சொல்லிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான முயற்சியில் ரைட்டருடைய ஆற்றலோ அல்லது அவருடைய இதுவரைக்கான கற்றலோ எழுத்து திறனோ மட்டுமல்லாது கூடுதலாக ஒரு மாயமும் நிகழ வேண்டியது. அந்த மாயம் அப்படிங்கிறத நான் என்னவா நினைக்கிறேன்னா, கடவுளின் கையாக நினைக்கிறேன். அப்படி கடவுளின் கை அல்லது மாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்னுடைய கட்டுரை தலைப்பு அதுதான். சொல்லப்படக்கூடிய ஒரு புதிர்த்தன்மையான கூறுமுறை அல்லது ஒரு புதிர்த்தன்மையான நிகழ்த்துதலை கதையில் கொண்டு வர சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுக்கு தமிழ் வாசகர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எழுத்தாளர் சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுடைய கதையிலே கையாளப்பட்டுள்ள அந்த காதல் செய்திகள், கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த வரையறைகளை தன்னுடைய கருத்தின் மூலமாக வெளிப்படுத்திய எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி.